புதுக்கோட்டை மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் இயக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கிரஷர்களில் டிப்பர் லாரிகளில் ஏற்றும் பொருட்களுக்கு டிரான்சிட் பாஸ் ஒவ்வொரு கிரஷர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் நிலையில், அந்த பாஸ்களுக்கு டிப்பர் லாரி உரிமையாளர்களிடம் ஒவ்வொரு லோடுக்கும் 2000 ரூபாய் குவாரி உரிமையாளர்கள் வசூலிப்பதாகவும், இந்த பாஸ்களை வாங்காமல் சென்றால் காவல்துறையினர், கனிம வளத்துறை அதிகாரிகள் லாரிகளை பறிமுதல் செய்து ஓட்டுநர்கள் கைது செய்யப்படுவதாகவும், இதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட தலைவர் குணசேகரன் தலைமையில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில், இதே கோரிக்கை வலியுறுத்தி தஞ்சாவூர், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, சிவகங்கை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கிரஷர் உரிமையாளர்கள் டிப்பர் லாரி உரிமையாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர். அப்போது புதுக்கோட்டை தனியார் தங்கு விடுதியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இலவசமாக டிரான்சிட் பாஸ் வழங்க முடியாது என்றும், மேலும் கிரஷர் உரிமையாளர்கள் வைத்துள்ள லாரிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும், டிப்பர் லாரி சங்கத்திற்கு வழங்க முடியாது என்று தெரிவித்ததை அடுத்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வெளியே சென்றனர். மீண்டும் வெளியே சென்றவர்களிடம் கிரஷர் உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு, அதனை அடுத்து கிரஷர் உரிமையாளர்கள் ஒரு வார காலம் அவகாசம் கேட்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர்.